தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்காமல் இருப்பது என்பது கொள்ளைப்புறமாக வேறு ஒரு அரசை உருவாக்க வேண்டும் என்று மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் சிந்திப்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். மதவாத சக்திகளுடைய முடிவை நடைமுறைப்படுத்தலாம் என்று இங்கே திட்டம் தீட்டி அதற்கு வழிவகை செய்ய முயற்சித்தால் தமிழ்நாட்டு மண்ணில் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். முடக்கிவிடலாம் அல்லது திசை மாற்றி விடலாம் என்று நினைத்தால் எங்கள் பிணத்தின் மீது தான் அது நடக்கும் என்பதை ஒவ்வொரு தமிழனின் வழியாக 1.5 கோடி மக்களின் வழியாக நாங்கள் இதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கூட்டணி கட்சி கிடையாது. இந்த ஒற்றை காரணத்திற்காக நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை இந்த கடந்த தேர்தலில் ஆதரித்தோம். தமிழ்நாட்டு அரசியல் நடப்பதெல்லாம் பார்க்கிற போது சட்டத்திற்கு புறம்பாக ஆளுநர் அவர்கள் மிக தவறாக இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்கிற ஐயம் ஏற்படுகிறது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எண்ணிக்கை அடிப்படையில் பிரதானமாக 108 இடங்களை வழங்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரியிருக்கிற நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் இதுவரை அழைக்காமல் இருப்பது என்பது கொள்ளைப்புறமாக வேறு ஒரு அரசை உருவாக்க வேண்டும் என்று மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் சிந்திப்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இது தமிழ்நாடு. ஐயா, இது தமிழ்நாட்டில் இங்க வேற நடக்காது. நீங்க வடக்கே இருந்து சொல்ற அல்லது மதவாத சக்திகளுடைய முடிவை நடைமுறைப்படுத்தலாம் என்று இங்கே திட்டம் தீட்டி அதற்கு வழிவகை செய்ய முயற்சித்தால் தமிழ்நாட்டு மண்ணில் ஒருபோதும் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். இப்போ காப்பந்து அரசுக்கு பிறகு இது கவர்னருடைய தலைமையிலான அரசு தான் இருக்குது, அரசு கிடையாது, நிர்வாகத்தில் இருக்கு. நீங்க இதையே பயன்படுத்தி கொண்டு முடக்கி விடலாம் அல்லது திசை மாற்றி விடலாம் என்று நினைத்தால் எங்கள் பிணத்தின் மீது தான் அது நடக்கும் என்பதை ஒவ்வொரு தமிழனின் வழியாக 1.5 கோடி மக்களின் வழியாக நாங்கள் இதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த முடிவை சரியா எடுக்கிறனா கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு முடிவு தெரியும் வரை நாங்கள் நகரப்போவதில்லை என்கிற ஒரு முடிவை விடுதலை தமிழ் புலி கட்சி நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். பட்டியலின சமூகத்திற்கும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பை வழங்கி இன்னும் ஒரு பெரிய சமூகத்தை சாதியாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே வாய்ப்பை பெற்று தேர்தலில் நிறுத்தப்பட்ட சூழலில் இதுவரை தேர்தலில் பங்கேற்க வாய்ப்பே இல்லாத சமூகத்தை சேர்ந்த பலருக்கு தமிழக வெற்றிக் கழகம் வாய்ப்பளிக்கிறார். இதுதான் சமூக நீதி, சமூக மாற்றம். எனவே இந்த மாபெரும் மௌன புரட்சியை செஞ்சிருக்காங்களே என்றப்பதான் நாங்க தார்மீக ஆதரவு. நாங்க கூட்டணி கட்சி கிடையாது, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கூட்டணி கட்சி கிடையாது. இந்த ஒற்றை காரணத்திற்காக நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை இந்த கடந்த தேர்தலில் ஆதரித்தோம்.